வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி அதாவது ஏப்ரல் 25 டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த குரூப் 4ல் என்னென்ன ஜாப்ஸ்லாம் வந்து இருக்குது, அதுக்கப்புறம் இந்த குரூப் 4க்கு என்ன ஏஜ் லிமிட்டு, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எப்போ எக்ஸாம்லாம் நடக்க போகுது, இது எல்லாமே டீட்டெயிலாக வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் சொன்ன டேட்லேயே, அதாவது 25ஆம் தேதி நாங்கள் வந்து கால்ஃபர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரியே 25ஆம் தேதி கால்ஃபர் வந்து பண்ணிட்டாங்க. இது ஒரு நல்ல விஷயம். சரியா? அதுக்கப்புறம் அடுத்து குரூப் 2 நம்மளுக்கு வந்து கால்ஃபர் வந்து வரப்போகுது. ஸோ அதுவும் சொன்ன மாதிரி டேட்டில் வந்து கால்ஃபர் வந்து பண்ணிடுவாங்க. அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து டைம் பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்ன மாதிரி வந்து நடக்குது. கொஞ்சம் சீக்கிரமே எல்லா ப்ராசஸையும் நடத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து வருது. ஓகே, பார்க்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ இந்த குரூப் 4ல் என்னென்ன ஜாப்ஸ்லாம் உள்ளே வந்து வரும் அப்படின்னா, விஏஓ உள்ளே வந்து வரும். சரியா? குரூப் 4ல் விஏஓ வரும். அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் வரும். அடுத்து டைப்பிஸ்ட் வரும். அடுத்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வரும். அடுத்து ஃபாரஸ்ட் கார்டு வரும். ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவர் லைசன்ஸ் வரும். சரியா? ஸோ இது போக இன்னமும் நிறையா வந்து உள்ளே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கால்ஃபர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்துடலாம். சரி, இப்போ வந்து பாருங்கள், இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து 25/4/2025. இன்றைக்கி லாஸ்ட் டேட்டு இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா மே 24, அதாவது 24/5/2025 லாஸ்ட் டேட்டு. ஓகேவா? நைட்டு வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் அவ்வளோ டைம்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க, சீக்கிரமே வந்து அப்ளை வந்து பண்ணிடுங்க. அதே மாதிரி விண்ணப்ப திருத்த சாளர காலம், அதாவது நீங்கள் விண்ணப்பத்தில் ஏதாவது தப்பு வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா திருத்தருக்கு டைம் வந்து கொடுக்குறாங்க. எப்போ அப்படின்னா 29/5/2025 to 31/5/2025 வரைக்கும் ஒரு 2 நாள் வந்து டைம் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? சப்போஸ் நீங்கள் தப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு திருத்தறதுக்கு டைம் வந்து கொடுக்குறாங்க. தேர்வு குரூப் 4 தேர்வு எப்போ நடக்குது அப்படின்னா 12/7/2025. சரியா? ஸோ ஜூலை மாதம் 12ஆம் தேதி நம்மளுக்கு என்ன அப்படின்னா எக்ஸாம் வந்து நடக்க போகுது, 9லேருந்து 12:30 வரைக்கும். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் ஓடிஆர் அப்படிங்கிற ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் வந்து பண்ணிக்கோங்க. மெஜாரிட்டி வந்து டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஓடிஆர் பற்றி தெரியும். அந்த ஓடிஆரில் போயிட்டு நீங்கள் டேரெக்டாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரியா? ரைட். அதே மாதிரி பதவி விருப்பத் தெரிவுன்னு கொடுத்துருக்காங்க. பதவி விருப்பத் தெரிவுனா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் வந்து ஒரு சில ஜாப்ஸ், அதாவது வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர், இந்த பதவிகளுக்கு நீங்கள் வந்து நீங்கள் எலிஜிபிள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து விருப்பத்தில் வந்து தேர்வு செய்யலாம். சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இல்லை எனக்கு இந்த பதவி வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏனைய பதவிகளை வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ரெண்டும் இது இருக்குது. அதாவது ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் வந்து ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் எனக்கு தேவையில்லை, இல்லைன்னா எல்லாத்துக்கும் நான் வந்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. 2 ஆப்ஷனில் உங்களுக்கு எது தோணுதோ அதை வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. சரியா? ஓகே. ஓகே, எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலாக டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து எல்லாம் கரெக்டாக தான் பண்ணுறாங்க. பட் இதுக்கு முன்னால் கொடுத்ததுக்கும் இப்போ கொடுத்ததுக்கும் கொஞ்சம் வேக்கன்சிஸ் வந்து கம்மியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு வந்து வரப்போகிற காலங்களில் வேக்கன்சிஸ் வந்து ஆட் ஆகும், கண்டிப்பாக வந்து ஆட் ஆகும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் வந்து கிடையாது. ஸோ எவ்வளோ வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஏஓ கிராம நிர்வாக அலுவலரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 215 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. சரியா? விஏஓவில் 215 வேக்கன்சிஸ். இதோட ஊதிய நிலை எவ்வளோ அப்படின்னா கிரேட் 8. சரியா? 8 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பேசிக் பே வந்து 19,500 வந்து வரும். பேசிக் பே 19,500னா இது கூட டிஏ, சரியா, டிஏ நிறைய அலவன்ஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு 27,000 ரூபா கிட்ட வந்து உங்களுக்கு வந்து சம்பளம் வந்து கிடைக்கும். அதாவது குரூப் 4ல் நிலை 8 அப்படின்னு வந்தால் உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 27,000 சம்பளம். சரியா? 27,000 குரூப் 4ல் இதுதான் வந்து சம்பளம். ஓகேவா? இதை விட கம்மியாக தான் சம்பளம் வந்து இருக்கும். ஓகே, அடுத்து வந்து பாருங்கள், இளநிலை உதவியாளர் பிணையமற்றது, நான் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் செக்யூரிட்டி
அப்படின்னா என்ன அப்படின்னா பிணையமற்றது அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து கட்டணும்னு அவசியம் இல்லை. என்ன சார் அமௌண்ட்லாம் கட்டணும்னு சொல்கிறாங்க, ஒரு சின்ன அமௌண்ட் வந்து கட்ட சொல்லுவாங்க. நீங்கள் வேலைக்கு போனவுடனே ஒரு 2000 ரூபாயோ 1500 ரூபாயோ 3000 ரூபாயோ அந்த இது வந்து பிணையம் அப்படின்னா காசு வந்து கட்ட சொல்லுவாங்க. சரியா, அது வந்து நம்ம வந்து கட்டுற மாதிரி இருந்திருக்கு. அது பெரிய விஷயம் வந்து கிடையாது. பிணையமற்றது அப்படின்னா நான் செக்யூரிட்டி, நமக்கு வந்து காசு கட்ட தேவையில்லை. ஜூனியர் அசிஸ்டன்ட் இளநிலை உதவியாளர்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னா 1621 வேகன்சிஸ் வந்து இருக்குது. சரியா, கம்மி தான். அடுத்து இளநிலை உதவியாளர், இது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், இது வந்து தமிழ்நாடு அமைச்சு பணி, நீதி அமைச்சு பணி, இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இதில் இவ்வளோ வேகன்சிஸ் மொத்தமாக 1661 தமிழ்நாடு அமைச்சு பணியில் வந்து இருக்குது. அது போக தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகத்தில் ஒரு 6 வேகன்சிஸ் ஜெய வந்து இருக்குது. அடுத்து தமிழ்நாடு வனத்தோட்ட கழகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 வேகன்சிஸ் வந்து இருக்குது. அடுத்து தமிழ்நாடு அமைச்சு பணியில் இளைஞர் பிணையம் அப்படின்னா நம்ம செக்யூரிட்டி, இதில் செக்யூரிட்டினா அந்த செக்யூரிட்டி வந்து கிடையாது. சரியா, காசு கட்டணும். காசுனா பெரிய காசு வந்து கிடையாது. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா 46 வேகன்சிஸ் வந்து இருக்குது. சரியா, அடுத்து இளநிலை வருவாய் ஆய்வாளர் பாருங்க, இளநிலை வருவாய் ஆய்வாளர், அதாவது ரெவன்யூவில் ஜூனியர் அசிஸ்டன்ட், ரெவன்யூவில் ஜூனியர் அசிஸ்டன்ட். இப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட் சொல்ல மாட்டாங்க, அவங்க போடுறதே வந்து பாருங்கள் இளநிலை வருவாய் ஆய்வாளர்னு சொல்கிறாங்க. சரியா, அப்போ ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர். ஓகேவா, ஸோ 239 வேகன்சிஸ் வந்து இருக்குது. ஓகேவா, சரி. அடுத்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் இளநிலை செயல் பணியாளர் அலுவலகத்தில் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு நிலையத்தில் ஒரே ஒரு வேகன்சி. அடுத்து எல்லாமே ஒரு வேகன்சி ஒரு வேகன்சின்னு இருக்கும். ஸோ தட்டச்சர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா தட்டச்சரில் ஒரு 1099 வேகன்சிஸ் வந்து இருக்குது. சரியா, 1099 வேகன்சிஸ் கம்மி. சரியா, ரைட். இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு வந்துருக்கு. அடுத்து சுருக்கெழுத்து தட்டச்சர், அதாவது ஸ்டெனோடைபிஸ்ட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் 335 வேகன்சிஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்குரிய நிலை என்ன அப்படின்னா பே லெவல் என்ன அப்படின்னா பே லெவல் 10. சரியா, ஸோ 10 அப்படின்னா உங்களுக்கு வந்து 20,000 சம்திங் வந்து வரும். பேசிக் பே வந்து 20,000 சம்திங் வந்து வரும். குரூப் 4 காட்டிலும் ஒரு 2000 ரூபா 3000 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா வந்து சேலரி வந்து கிடைக்கும். இதில் அப்படின்னா இந்த ஸ்டெனோ ஜாபில். ஓகேவா, அடுத்த வந்து பாருங்கள் நேர்முக எழுத்தர் அப்படிங்கிற ஒரு ஜாப். சரியா, நேர்முக எழுத்தர் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்தில் 2 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நிலை 8ல். சரியா, அடுத்து உதவியாளர் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் 54 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் நிலை 8 தான். அடுத்ததாக கள உதவியாளர் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் 19 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் இதுக்கு வந்து நிலை 6. ஸோ நிலை 6ன்னு போயிட்டால் உங்களுக்கு வந்து சேலரி வந்து கம்மியாகும். ஓகேவா, ஏன்னா இதில் வந்து பேசிக் பே வந்து 16,000 சம்திங்கில் வந்து நின்றோம் நிலை 6 அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ அப்படிங்கிறப்ப சேலரி வந்து கம்மியாகும். அடுத்து வனக்காப்பாளர் பொறுத்த வரைக்கும் 62 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நிலை 5ல். அடுத்து ஓட்டுநர் உரிமை தரக்கூடிய வனக்காப்பாளர் 35 வேகன்சிஸ் நிலை 5ல் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, அடுத்து வனக்காவலர். ஸோ வனக்காவலர் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு நிலை 3 ரொம்ப ரொம்ப கம்மியான அந்த லோ பேசிக் லெவல். சரியா, நிலை 3 71 வேகன்சி. வனக்காவலர் பழங்குடியின இளைஞர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அது ஒரு 24 வேகன்சி. சரியா, அடுத்து வனக்காப்பாளர் தமிழ்நாடு வனத்தோட்ட கழகத்தில் 1550 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வனக்காப்பாளருக்கு வந்து இந்த நிலை 5 வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 3935 வேகன்சிஸ் வந்து எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா குரூப் 4ல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பத்தாது, கண்டிப்பாக வந்து பத்தாது. ஏன்னா ஒவ்வொரு லாஸ்ட்டு இயர்ஸ்லாம் பார்க்குறப்ப 10,000 குறையாமல், சரியா, 10,000 குறையாமல் நம்மளுக்கு வந்து குரூப் 4 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டைம் வந்து நிறையா வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து பாருங்கள் வெறும் 4000 கிட்ட தான் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் கண்டிப்பாக வந்து இந்த வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். சரியா, கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கு மேலேயே வந்து போகணும். எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன அப்படின்னா அடுத்த வருஷம் வந்து எலெக்ஷன் வரப்போகுது, ஸோ நிறையா வந்து போடுவாங்க அப்படிலாம் வந்து நினச்சாங்க. பட் ஆனால் வெறும் 4000 தான் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம், வெயிட் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். சரியா, ஓகே. அடுத்து வயது வரம்பு ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 1/7/2025 அன்று நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஏஜ் லிமிட் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஏஓவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் ஏஜ் வந்து 21. விஏஓவுக்கு மினிமம் ஏஜ் 21. இதுவே உச்ச வயது வரம்பு அப்படிங்கிறது 32 அப்படிங்கிறது ஜென்ரல் கேட்டகரிக்கு 32. சரியா, இதுவே வந்து நம்மளுக்கு பிசி எம்பிசி எஸ்சிஎஸ்டி இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் வந்து அந்தந்த இதை பொறுத்து அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை பொறுத்து நம்மளுக்கு வந்து மாறும். சரியா, இதுவே நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து இந்த குரூப் 4 வந்து இருக்குது என்ன அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிற
கல்வி தகுதியை விட அதிகமான கல்வி தகுதி வச்சுருந்தோம் அப்படின்னா ஏஜ் லிமிட் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இதுவே மாற்றுத்திறனாளிகளுக்கு பொறுத்த வரைக்கும் 42 மினிமம் ஏஜ். சரியா? மினிமம் ஏஜில் வயது வரும். சரி, முன்னாள் இராணுவத்திற்கு வந்து 50 வயசு வரைக்கும், ஆதரவற்ற உதவிக்கு வந்து 37 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரியா? ஒவ்வொரு இதுக்கும் மினிமம் ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது விஏஓவுக்கு 21 அப்படிங்கிறது குறைந்தபட்ச வயசு. இதுவே ஜூனியர் அசிஸ்டண்ட் மற்ற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 18 வயசு குறைந்தபட்ச வயசு. ஓகேவா? 18 வயசு குறைந்தபட்ச வயசு. ஓகே. இதுவே இங்கே வனக்காப்பாளர் லிஸ்ட்டுக்கு வந்து 21 வயசு வந்து குறைந்தபட்ச வயசாக வந்து வருது. ஓகேவா? சரி, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதி திராவிடர், அதாவது பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உச்ச வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 42 வயசு வரைக்கும் நம்மளுக்கு வந்து விஓவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுக்கு வந்து நம்ம நிறையா படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த ஏஜ் லிமிட்லாம் நம்ம வந்து பார்க்கணுன்னு அவசியம் வந்து கிடையாது. சரியா? ஓகே, இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது குறைந்தபட்ச பொதுக்கல்வி தகுதியை விட அதிகமான பொதுக்கல்வி தகுதியை பெற்ற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், அதாவது இதுலேயே வந்து முஸ்லீம்லாம் வந்து இருப்பாங்க. அடுத்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினர், ஆதி திராவிடர் அருந்ததியர் மற்றும் எல்லா பழங்குடியினர் பிரிவை சேர்ந்த தேர்வுகளுக்கு உச்ச வயது அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ ஏஜ் வர வேணால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எழுதலாம். உங்களுக்கு 55 வயசு இருக்கா, நீங்கள் வந்து எழுதலாம். சரியா? ஓகே, பாருங்க, விஏஓவுக்கும் ஜேஏவுக்கும் குறைந்தபட்ச பொதுக்கல்வி அப்படிங்கிறது எஸ்எஸ்எல்சி, அதாவது 10th வந்து படிச்சிருக்கணும். சரியா? மெஜாரிட்டி எஸ்எஸ்எல்சி தான். இதில் எதுக்கு வேறு எதுக்காவது வந்து டிகிரி இருக்கான்னு பார்க்கலாமா? பாருங்கள், இந்த இருக்கு பாருங்கள், இளநிலை செயல் பணியாளர் அலுவலகத்தில் இருந்து, அதாவது தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டம், அதாவது டிகிரி வந்து வாங்கியிருக்கணும். அதே மாதிரி கூட்டுறவு பயிற்சியில் கட்டாயம் தேர்ச்சி வந்து பெற்றிருக்கணும். சரியா? அதே மாதிரி சிஓஏ வந்து வச்சுருந்துருக்கணும். அப்படின்னா தான் இதுக்கு வந்து எலிஜிபிள். ஓகேவா? இப்போ இதெல்லாம் இந்த 3மே உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க. கண்டிப்பாக அந்த வேலை வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்கும். அடுத்து தட்டச்சருக்கும் சேம் எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போத் ஹையர் வச்சுருக்கணும். ஓகேவா? தமிழ் இங்கிலீஷும் போத் ஹையர் வந்து வச்சுருக்கணும். ஆனால் ஒரு சில இதில் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், இந்த சென்னை பெருநகர மேம்பாட்டு ஆணையத்தில் இளநிலை உதவியாளர் மற்றும் தட்டச்சருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிகிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே. ஸோ இது மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலதுக்கு மட்டும் நம்மளுக்கு வந்து டிகிரி வந்து கொடுத்துருப்பாங்க. பாருங்க, தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலையத்தில் டிகிரி வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம். ஓகேவா? எது டிகிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும், அதாவது இது வந்து வனக்காப்பாளருக்கு. ஸோ வனக்காப்பாளர் பொறுத்த வரைக்கும் ஹைட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து ஹைட்டு. அதே மாதிரி செஸ்ட்டு லெவல் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது மூச்சை உள்ளே எடுக்கிறப்ப ஒரு லெவல் வந்து இருக்கணும், மூச்சை வெளியே விடுறப்ப ஒரு லெவல் வந்து இருக்கணும். கண்டிப்பாக வந்து 5 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது மூச்சை உள்ளே வாங்குறப்ப இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரியா? ஸோ இது வந்து ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து தேவைப்படும். சரி, ஓகே. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் பாருங்கள், நம்மளுக்கு தமிழ் தகுதி தேர்வு மற்றும் மதிப்பீட்டு தேர்வு அப்படிங்கிறது 100 கேள்விகள், அதாவது 150 வினாக்கள் வந்து வரும். அதே மாதிரி பொது அறிவு பொறுத்த வரைக்கும் 75 கேள்விகள், ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் 25 கேள்விகள். டோட்டலாக வந்து 300 மதிப்பெண்கள். இந்த 300 மதிப்பெண்களுக்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து என்னது மெரிட்டில் வந்து எடுப்பாங்க. சரியா? ஓகே, டெஸ்ட் எப்படி நடக்குன்னா ஓஎம்ஆரில் தான் வந்து நடக்க போகுது. ஓகேவா? ஸோ டைம் வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ நல்லா வந்து படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ சிலபஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வழக்கம் போல் இதுக்கு முன்னால் நம்மளுக்கு நியூவாக சிலபஸ் மாற்றினாங்க இல்லையா, அதான் வந்து சிலபஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிலபஸ் வந்து நல்லா வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ரெடி ஆயிருங்க. சரியா? ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இப்போ திரும்ப ரிவிஷன் வந்து பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த 3935 அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இதில் ஒரு வேக்கன்சி வந்து நீங்கள் வந்து எப்படியாவது வந்து வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு படிங்க. ஏன்னா இந்த சான்ஸை நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டீங்க அப்படின்னா அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு சில பல வருடங்கள் வந்து ஆகலாம். ஓகேவா? ஸோ இதுலேயே வந்து அடித்து உள்ளே வந்து போயிருங்க. சரியா? தேங்க்யூ.